இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள். 1916 முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை SNDT பல்கலைக்கழகத்தை 5 மாணவிகளுடன் புனேவில் நிறுவியவர் மகர்ஷி கார்வே. மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ் 2014 2019 வரை. மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் 25 வயதில் ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சரானவர் சுஷ்மா ஸ்வராஜ். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர், ஒன்றிணைந்த மாகாணத்துடைய முதல் பெண் ஆளுநராக இருந்தவங்க சரோஜினி நாயுடு. ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் 1953. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி 1966. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண்பேடி 1972. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரசா 1979. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால் 1984. புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய் 1997 தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிற புத்தகத்துக்காக. இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டேல் 12வது குடியரசுத் தலைவராக இவங்க பதவி வகிச்சாங்க 2007 2012 வரை. மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் 2009 2014 வரை. உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி மீரா ஷாகிப் பாத்திமா பீவி 1989 இவங்க உச்சநீதிமன்ற நீதிபதி ஆனாங்க. தமிழ்நாட்டின் கவர்னராக 1997 2001 வரை பதவி வகிச்சாங்க. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட் 1917 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தேர்வு செய்யப்பட்டாங்க. இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சிதா கிருபாலனி 1963 உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சராக இருந்தாங்க. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் DGP காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.